கரெக்டா குத்துருவோம்பா, வட்டியோட குத்துருவேன், நீ கவலைப்படாத. காசு கொடுக்கலாம் பயங்கரமா கோவக்காரன் ஆயிடுவேன். உன்னை பத்தி தான் தெரியுமே, நீ பயங்கர கோவக்காரன்னு. தெரிஞ்சா சரி. கரெக்டா டான்னு 1ஆம் தேதி தானா வட்டியோட சேர்த்து அசலையும் கொடுப்பேன். ஒரு நாள் தவறுனா கூட மீட்டர் வட்டி போட்டுக்கோ, பாத்துக்கோ. மீட்டர் வட்டினா அடி வட்டி போட்டாலும் நான் தருவேன்பா. பீஸ் கிட்ட இவ்வளவு காசு இருக்குதா? அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்பா. ரோட்ல நின்னு காசு எண்ணிக்கிறீங்க, யாராச்சும் புரியுன்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவர் பயங்கரமானவருப்பா, ரவுடி. அவரை விட்டுருவாரு. தெரியும், அண்ணனை பத்தி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். யார் பையனப்பா நீ? எங்க அப்பாவோட பையனா? உங்க அப்பா யாருப்பா? எங்க தாத்தாவோட பையன் எங்க அப்பா. ஓ அப்படியா, எதனா புரியுதா? புரிஞ்சிச்சு. எல்லாம் 500 ரூபாய் நோட்டாவே இருக்குதா? இப்பதான் ஏடிஎம்ல இருந்து எடுத்துன்னு வந்தீங்களோ? இல்லப்பா, பீரோல இருந்து எடுத்துன்னு வந்தேன். என்ன வேலை நான் பாக்குறீங்க நீங்க? நான் வேலைக்கெல்லாம் போறதில்ல, நான் வட்டிக்கு தான் விடுறேன். இது எங்க அப்பா பணம். ஓ அப்படியா? நோ, ஒரு விஷயம் நடந்தது என் லைஃப்ல, கேக்குறியாண்ணா? சொல்லுப்பா, கேக்குறேன். அதுக்கு முன்னால காசு வாங்கிட்டா? காசுனா அப்புறம் வாங்குவேண்ணா. சரி சொல்லு. எங்க அப்பா ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்கிறாரு. ஏகப்பட்ட சொத்தா? சரியா, நீ வேலை வெட்டிக்கெல்லாம் போவாதரா, நான் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன், அது செலவு பண்றான்னு சொன்னாரு. வாஸ்தவமான பேச்சு. நீ வேலைக்கே போக தேவையில்லையா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாரா? தப்புனா தப்பு. அப்பா காசுல உட்காந்து துன்ற மானங்கட்ட ஈர்த்திரியா நானு. அந்த காசை அப்படியே செவிட்டி வச்சுட்டு வந்துட்டேன் பாரு நானு. பா வெரி குட்பா, உன்ன மாதிரி எவனுமே இருக்க மாட்டாப்பா. உங்க அப்பா பணக்காரானா? சத்தியமா இல்லப்பா, என்ன விட பிச்சைக்கா இருப்பா அவரு. அதனால நான் தூக்கி வச்சுட்டு வர முடியலப்பா. தப்புண்ணா, உழைச்சு சம்பாதிக்கணும்ண்ணா. அப்பா காசுல உட்காந்து துண்டுருவானா மனுஷனா? அது வரைக்கும் எலி கக்காவை சாப்பிட்டு போயிடலாண்ணா. என்னப்பா பாக்குற? அங்க பாரு, அதுவும் காட்டுதான்பா. இதே மாதிரி கட்டுதான், அப்படியே விசிறி வச்சும் பாரு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து பொறிக்கணுங்க. நான் 1 ரூபாய் தொல்ல பாரு. அட அட அட, கிரேட் பண்ணி. உன்ன மாதிரிலாம் எந்த பரிதேஜம் வர மாட்டான்பா. என்ன நாங்க சொல்றேன். உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன்னா, ஆனா இப்ப மனசு கஷ்டமாகுதுண்ணா. அப்பா காசு வச்சு துண்டுறேன்னு. இல்லப்பா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுதுப்பா. கஷ்டமா இருந்தா என்ன பண்ணணும்? அப்பா காசு தூக்கி எரிஞ்சிடணும், உழைச்சு சம்பாதிக்கணும். வா என் கூட, உனக்கு நான் பெரிய ஆள் வேலை வாங்கி தரேன். இது போய்ஸ்ல துணு உடம்பு வளர்த்த கட்ட, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. என்ன பேசுற நீ? விசிறி வச்சுடும், பாத்துக்கோ. நோ, சொன்னாலாம் நம்ப மாட்டாரு அவரு. விசிறி வச்சாதான் நம்புவா போல. உன்ன மாதிரிலாம் இந்த ஆளுக்கு வராதுப்பா. மொழிய பாரு, வெறும் அயோக்கிய மொழிய. என்னால் வீசாட்ட முடியாது நினைச்சுங்கிறியா? முடியாது முடியாது முடியாது. ஆனா நீ இவரை பத்தி தப்பா புரிஞ்சுனுக்கிற, இது தப்பு. அவரு மனசு வச்சா எல்லாத்தையும் கடிப்பாரு. ஆத்தியா, இந்த தம்பி என்னை பத்தி ரொம்ப புரிஞ்சு வச்சுங்கிறான். பாத்தியா பாத்தியான்றியாண்ணா, விசிறி அடியாண்ணா. அவரு உன்னை சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்குது. அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான் அடிக்க மாட்டான். இந்த பணத்தை நீங்க பொறுக்கிறீங்க? இந்த பணம் எங்க கட்ட இல்ல, அதனால பொறுக்குறோம். நீ ஏப்பா பொறுக்கிற? இது எங்க அப்பா பணமா இருந்தா டச் கூட பண்ணிருக்க மாட்டேன். கீழே கச்ச பணமா இருக்கிறதுனால தான் தொட்டேன். சரி, அது எங்க அப்பா பணமாச்சா? நோ, நீ உங்க அப்பா பணம் வேணான்னு போட்ட, அதை நாங்க எடுத்துக்கணும். ஆனா நான் உன்னை என்னமோ நினைச்சேன்பா, உங்க அப்பா சொத்துக்கு ஆசைப்படாத மனுஷன்பா நீ. அது பரவாயில்ல, இப்ப நான் என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், நான் உன்னை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுறேன். அங்க போயிட்டு பெரிய ஆள் வேலை செய்ய, அதான் உன் கௌரவத்துக்கு நல்லது அப்படின்ற. ஆமா. சரி, இன்னும் உங்க அப்பா சொத்தெல்லாம் எங்க இருக்குது? அது வீட்டுல நிறைய இருக்கா. சரி, உன் போன் நம்பர் சொல்லலாம், அட்ரஸும் சொல்லு. எதுக்குப்பா? நாளைக்கு பத்திரத்தோட வரேன். உன் சொத்தை எல்லாத்தையும் எங்க 2 பேர் மேல எழுதி கொடுத்துட்டேன். நாளைக்கு உன்னை வேலைக்கு சேர்த்துறேன். சரிப்பா. தம்பி, தெய்வம் போல வந்தேன். எங்கடா வட்டி கட்டி கட்டுன்னு பார்த்தேன், பிரியாவே காசு வாங்கி கொடுத்தேன். சரி சரி, நான் கீழே கச்ச காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். நீ எப்படியா? நான் ஆசைப்படுவேன். கீழே எதனா பிரியா கட்சி எடுத்துன்னு போயினே இருப்பேன் நானு. உஷாராக்குறானே. சரி, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வருமானம் தேர்ச்சி.